ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ நம்ம சுண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கலாம். நான் சுண்டைக்காவை நல்லா இடிச்சிட்டு அலசிட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த அலசின தண்ணி பாருங்கள். அடுத்தாப்பில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், குழம்புத்தூள், உப்பு வச்சுருக்கேன். பெருங்காயம், தேங்காய் ஒரு அரை முடிக்கு பாதியில் எடுத்து பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். சோம்பு, சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், 10-20 பூண்டு பல், 2 பெரிய தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம நல்லா வதங்கிடுச்சு, எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே எண்ணெயில் கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது. சின்ன வெங்காயம் ஒரு 150 போட்டுருங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் போட வேணாம். சின்ன வெங்காயத்தில் தான் நல்ல ருசியும் மணமும் நல்லாயிருக்கும். பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி வதங்கினோடனே ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயிலே மசாலா தூளை போட்டுக்கலாம். இப்போ தக்காளியை ஊற்றிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேங்காய், சோம்பு அரைச்ச விழுத ஊற்றிக்கலாம். அப்படியே சுண்டைக்காயும் போட்டுக்கலாம். இப்போ சுண்டைக்காய் வறுத்து சுண்டைக்காயும் போட்டு கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.